ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கீரை கரையிறது எப்படி. பருப்பு போடாமல் வெறும் கீரையும் தக்காளி வச்சு எப்படி கரையணும்னு பார்க்கலாமா? வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீரையை நல்லா பிச்சு நல்லா தண்ணியில் ஊற வச்சு கழுவி வச்சுங்க. ஏன்னா தண்ணியில் ஊறப்பட்டால் மண் சீக்கிரம் வந்துடும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், சீரகம், 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, உப்பு. ஃபஸ்ட்டு கீரையும் உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு போட்டு வேக வச்சா சீக்கிரம் வேகாது, கலர் மாறி கருப்பாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி சீரகம், வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு இதிலே உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா பச்சை வாசம் போகணும், அப்போ தான் கீரைனா டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா பச்சை வாசம் போன பின்னாடி நல்லா வதக்கி கீரையும் இதையும் ஒன்றா போட்டு கடைஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கிடச்சிடும். இந்த குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக ஹெல்த்தாக இருக்கும் நல்லா உடம்பு. பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.